அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் மண்ணை கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் நம்மளை கட்டி வைக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார். 31 அதிகாரம் 11வது வசனம். யாக்கோபை மீட்டு பலத்தோட கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மறுபடியும் கட்டப்படும் போது பலத்தோட கைக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? பலத்தோட கையில. பலத்தோட கையில இருக்கும்போது நம்ம எதனால எதுவுமே செய்ய முடியாது. அதனால கர்த்தர் பார்க்கிற மறுபடியும் உன்னை கட்ட வைக்க போற, நீ கட்ட வைக்கப்படுவாய். ஆனால் ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ண போறேன்னா பலத்தோட கைகள் இருந்து அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. அது தொடர்ந்து 12வது வசனம். பாருங்க, அப்படி நீங்களாக்கி விடுவிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களாமா? யார்கிட்ட வந்து செய்வாங்க? கர்த்தரிடத்தில் வந்து கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீச்சல் தோட்டம் போல இருக்கும், அவளும் இனி தோய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. இனி ஒரு நாளும் தோய்ந்து போவதில்லை. ஆமா, கட்டப்படாம அங்கே திரிஞ்சிட்டு இருந்த நம்ம கண்ணியை கத்தரிக்கப்பட காரியம் செய்யும் போது இதற்காக நம்ம அழுது திரிஞ்சு கொண்டு இருக்கோமா? அதற்காக இனி அழிந்து நீ தோய்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டப்படும் போது நீங்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. தோய்ந்து போவதில்லை. அவங்க ஆத்மா எப்படி இருக்குதாமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிறது. இப்போ நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல இருக்கிறதா, இல்லை பாலைவனமான இருக்கிறதா? பாருங்க, தொய்ந்து போயிடும். ஒவ்வொரு நாளும் தொய்ந்து வருகிற காரணத்தினால நம்முடைய ஆத்மா வறண்டு இருக்கிறது, தொய்ந்து போய்கிறது. அதை கர்த்தர் மாற்றி மீண்டும் கட்டப்பட போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து 13வது வசனம். அப்பொழுது துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மீண்டுமா கட்டப்படும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். இன்னொன்னு, துக்கத்தை மாற்ற போகிறார், நம்மளை தேற்றுவராய் இருக்கிறார், சந்தோஷப்படுத்த செய்ய போகிறார். அல்லேலூயா. சிரிப்பு வருங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நீ செய்ய போறீங்களா ஆண்டவரே? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கட்டப்படும் போதுதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மறுபடியும் உன்னை நான் கட்டி வைப்பேன். ஆமா, ஒரு குயவன் பாத்திரத்தை செய்யும் போது அது எப்படி ஆகும்? வளைஞ்சு வளையும் போது அது தின்னாயிரும், உடஞ்சு விடும். மீண்டும் என்ன அந்த குயவன் மறுபடியும் ஆகாதைய வானையவன் மறுபடியும் ஆகாதையவை கட்டுவான். அப்படித்தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? வளைஞ்சு உடஞ்சு இருக்கிறோம். கர்த்தர் மீண்டும் நம்மளை கட்ட போகிறார். அல்லேலூயா. எந்தெந்த காலத்துல நம்மளை எல்லாம் கட்டாமல் இருக்கிறோமோ எல்லா காலத்திலும் கர்த்தர் மீண்டுமாக மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 14வது வசனம் தொடர்ந்து. நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியா இருவாங்க. ஆமா, மனுஷன் கொடுக்குற நன்மை இல்லை, அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு போயிரும். பக்கத்துல கொடுப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், போயிரும். எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்ம கொடுக்குற நன்மை அது எப்படி இருக்கும்? சிருஷ்டியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவர் அளிக்கிற நன்மை. அல்லேலூயா. எரேமியா 31 அதிகாரம் 35வது வசனம். 35.
பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பாருங்க, நம்முடைய காயத்தை கற்றுக்கு யாருமே இல்லை, கண்ணீர் துடைப்பதற்கு யாருமே இல்லை, நம்ம துக்கத்தை பகிர்ந்து கொண்டிருக்கு யாருமே இல்லை. நம்முடைய காயம் ரொம்ப கொடிதாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, அதை கட்டுவதற்கு யாருமே உனக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளோட காயம் யார்கிட்ட நான் போய் என்னோட வேதனை சொல்லுவேன், யார்கிட்ட போய் என்னோட துக்கத்தை சொல்லுவேன், துக்கத்தை எல்லாத்தையும் சொன்னா ஒரு மாதிரி நினைச்சுக்கலாம் என்று நம்ம இதயத்திலே நம்மளுக்கு ஒரு காயம் படுகி இருக்கிறது. அந்த காயத்தை கட்டுவதற்கு உனக்கு யாருமே இல்லை. படிங்க தொடர்ந்து. பாருங்க, குணமாக்குறதுக்கு யாருமே இல்லை. ஆமா, ஒரு மருந்து கூட யாரும் உனக்கு இல்லை. அதனாலதான் கர்த்தரை பார்க்கிறார். நீ இப்படிப்பட்ட காரியங்களே நீ இருக்கிற, உன் காயம் கொடிதான் இருக்கிறது, உன் காயம் கட்டுறதுக்கு யாருமே இல்லை. அதனால என்ன பண்ற, குணமாக்குறதுக்கு ஒருவரும் இல்லை. ஆமா, ஒரு நன்மை செய்யறதுக்கு, உன்னை கொடுப்பதற்கு, ஆமா, துக்கத்தை எல்லாவற்றையும் பங்கு வருவது யாருமே உனக்கு இல்லை. அதனால எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க தவிர்த்திருக்கும் போது உன் காயம் கட்டுறதுக்கு யாருமே இல்லை, துக்கத்தை குறைப்பதற்கு யாருமே இல்லை, கணிப்பதற்கு யாருமே இல்லை, எல்லா காயிலும் நன்மீதியும் எல்லாவற்றுக்கும் என்ன நம்ம பங்குறதுக்கு யாருமே இல்லாதனால கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இப்படிப்பட்ட காரியங்களை சிறையை கர்த்தர் உங்களை திருப்பி உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆம், பாருங்க, நகரம் மண்மடியில் மேலே கட்டப்படும். அல்லேலூயா, உங்கள் நகரம் மண்மேட்டில் மேலே நகரத்திலே கட்டப்படும். நீ தோய்ந்து போவது இல்லை. கர்த்தர் நன்மை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் பலனாலே திருப்தியாவார்கள். ஆமா, பாருங்க, ஊட்டிலாம் பார்த்தோம்னா வீட்டுல கீழே இருக்கும், அப்படியே சரிஞ்செல்லாம் கீழே வந்துடும். மண்மேட்டி மேல கட்டப்பட்ட நகரம் மேல அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை உயர்த்த போகிறார். உங்களோட வேலை ஆசீர்வதித்து மேலே கட்ட போகிறார். உங்கள் குடும்பங்களை கட்டுவித்து மேலே உயர்த்த போகிறார். அல்லேலூயா, மறுபடியும் உங்களை நான் கட்ட வைப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, சிறையை திருப்பும் போது கட்டப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, நீ கட்டப்படுவாய். எரேமியா 33ஆம் அதிகாரம் அவருடைய 6, 7, 8. பாருங்க, உங்க காயம் கட்டுறதுக்கு யாருமே இல்லை. நீங்க தவிச்சிட்டு இருக்கலாம், நீங்க விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. கணவனை கூட என்னோட பேச்சை கேட்கறது இல்லை, மனைவியோட என்னோட சொல்ற கேட்கறது இல்லை. நீங்க யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படி நீங்க நினைக்கலாம். என் வியாதி குணமாகல, நோய் குணமாகல, இப்படி இருக்கிற காலத்துல அவர் என்ன செய்கிற என்று பாருங்க. படிங்க, இதோ பாருங்க, சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை பாருங்க, யாருங்க குணமாக்குறா? கர்த்தர் குணமாக்குறா. ஆமா, என்னதான் அண்ணாளுக்கு அவன் கணவன் ஆகு சொன்னாலும் அந்த ஆகு அவனுக்கு இல்லை, பிள்ளை இல்லை. இதுக்கான சொல்றான், பிள்ளை இல்லை, பரவாயில்ல நாங்க இருக்கிறேன்னு சொல்றான். அதனால அவனுக்காக ஆள் இல்லை. என்னதான் நமக்கு யாராவது ஆளு சொன்னாலும் நம்முடைய ஆத்மா அது என்ன ஆகுறது இல்லை, சமாதானம் கிடைக்கிறது இல்லை, குணமாக்குறது இல்லை. கர்த்தர் நான் உன்னை குணமாக்குவேன் சொல்றார். இல்லையா, நான் உன்னை குணமாக்குவேன். தொடர்ந்து படிங்க. குணமாக்கி பாருங்க, சமாதானம் எங்க வருது பாருங்க. யார்கிட்ட சமாதானம் வருது? கர்த்தருக்கு சமாதானம் வருது. ஆமா, உங்களுக்கு குணமாக்கப்பட்ட பின்பு, உங்களுக்கு காய்களை கட்டின பின்பு உங்களுக்கு கட்ட சமாதானத்தை கட்ட போகிறார். இல்லையா, படிங்க. அல்லேலூயா, முன்னிருந்தது போல கர்த்தர் உங்களை கட்டி வைப்பார். அல்லேலூயா,
அந்த கர்த்தர் வார்த்தை, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன். இல்லையா? முன் இருந்தது போல இப்ப எப்படி இருக்கிறோம்? ஆடிட்டு இருக்கிறோம். முன் இருந்தது போல நம்ம கட்டி வைப்பார். கட்டி வைத்ததுக்கு அப்புறம் அடுத்த என்ன நடக்கும்? படிங்க. 8. பாருங்க, இல்லையா? ஏன் மறுபடியும் கட்டி வைப்பேன்னு சொல்றாரு? மறுபடியும் அப்படின்னா அப்ப ஏற்கனவே என்ன பண்ணிக்கிறாரு? கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த கட்டி வைத்த எல்லா காரியம் இடிந்து விட்டது. கட்டுற அப்படின்னா ஏற்கனவே இடிஞ்சுதான் இருக்கும். கட்டுறேன் மீண்டும் மறுபடியும் கட்டுறேன்னா இடிஞ்சான்னு இருக்கும். அப்ப இடிஞ்சது காரணம் என்ன? அதுதான் மடிங்க 8ஆம் வசனம் மடிங்க திரும்ப. கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்து அக்கிரமங்களும் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின, கர்த்தருக்கு விரோதமா காரணம் எல்லாம் அக்கிரமத்தையும் மன்னிப்பேன். ஆனா செஞ்சதுனாலதான் என்னாச்சு? இடிந்து விட்டது. இல்லையா? அசிங்கமாக இடிந்து விட்டது. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் எல்லா அக்கிரமங்களையும் பாவம் நான் மன்னிப்பேன் என்று சொல்லி உங்களை மறுபடியும் கட்ட வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் என்னது? பூமிக்குரிய ஆசீர்வாதம். பாருங்க, திராட்சை, எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். நகர மண்மேட்டின் மேல மீண்டுமாக கட்டப்படும். இழந்த எல்லா ஆசீர்வாதத்தின் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். எதெல்லாம் நம்ம இழந்து போனோமோ அது எல்லாவற்றையும் மறுபடியும் அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது நான் மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன் என்ற வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன். அப்ப நீ கட்டப்படுவாய் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அது என்ன? கர்த்தர் வார்த்தை மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன். அது இங்கெல்லாம் காரியம், இந்த ஆசீர்வாதமான காரியம் எல்லாம் மறுபடியும் உன்னை கட்ட வைப்பேன். எதுலாம் இழந்து போனியோ, சமாதானம், காயங்களை கட்டுவதற்கு ஆள் இல்லையா, குணமாக்கலையா, எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். ஆனால் நீ கட்டப்படுவாய் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறாரே, அது என்ன? என்ன கர்த்தர் கட்டப்படுவாய் என்று சொல்லுகிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அல்லேலூயா. நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொன்னாரு. என்ன சொல்லுகிறாரு? நீ கட்டப்படுவாய் அப்படின்னா ஆசாரி கூட்டமாக நீ கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. நான் மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன்னு சொன்னாரு. அது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். நீ கட்டப்படுவாய் என்று சொன்னாரு. நீ எதுக்கு கட்டப்படுவாய்? என்ன நீ கட்டப்படுவாய்? பரிசுத்த ஆசாரி கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். எதற்காக? மறுபடிங்க, எதற்காக உங்களை மறுபடியுமா கட்டப்படுகிறார்? சொல்லுங்க. பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. பாருங்க, பாருங்க, உங்களுக்கும் அதை செஞ்சுட்டு எனக்கு செய்யறதுக்கு கர்த்தர் எப்படி மாற்றா பார்த்தீங்களா? இல்லையா? மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். இழந்த காயத்தை எல்லாவற்றையும் நான் கட்ட வைப்பேன். வியாதி, நோய் எல்லாவற்றையும் இழந்து காயத்தை கற்றுக்கொள்ள ஆள் இல்லை, தேற்றுவது கருதுறதுக்கு ஆள் இல்லை சொன்னியா, நான் அதை எல்லாவற்றையும் என்னன்னுவேன்? குணமாக்குவேன். எல்லாவற்றையும் மன்னித்த உன்னை மீண்டுமாக கட்டி வைப்பேன். நகரம் முன் போல கட்டப்படும். நீ கட்டப்படுவ என்று சொன்னாரு. எதுக்காக கட்டப்படுவ? நீ பரிசுத்த ஆசாரி கூட்டமாக இருந்து தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படியாக நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தும்படியாக நீ கட்டப்படணும். ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு பிரியமான பலி செலுத்தணும். அதுக்கு தான் உன்னை என்ன பண்ணிக்கிற? ஆசாரி கூட்டமாக நானும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் சொல்றாரு. கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம ஜீவ பலியாக என்ன
செலுத்த வேண்டும். ஆமா, பாருங்க, தேவனுக்கு பிரியமான பலி செலுத்த முடியாது, நீ கட்டணும். இப்ப நம்ம கட்டப்பட்டு வருகிறோமா? நீ கட்டப்படுவதை சொல்லிக்கிறோம், கட்டப்பட்டு இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துறோமா? அதான் பார்க்கணும். மேல மறுபடியும் உன்னை கட்டுவதுன்னு சொன்னாரு, அதெல்லாம் அவர் செஞ்சிருவாரு. ஆனா கீழே நீ கட்டப்படுவா என்று சொல்லுகிறாரு. அந்த கட்டப்படுவா என்ன? ஆசாரி கூட்டம். நம்மள யாருங்க? நீங்க யாரு? ஆசாரி கூட்டம். அந்த ஆசாரி கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்க. நீங்கள் பலி செலுத்தும்படியாக, அது பிரியமான தேவனுக்கு பலி செலுத்தும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை நீ கட்டப்படவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நடக்கணும். மேலாம் மௌலிகளை கட்டுவேன் சொன்ன அந்த காரியம், நீ கட்டப்படவை அப்படிங்கிற காரியம், இதெல்லாம் நடக்கும்னா நாம என்ன செய்யணும்? அவனும் இதோட சொல்லிடுறீங்க, நாம என்ன செய்யணும்? நாம எதுவுமே செய்ய மாட்டாரா? செய்யவே மாட்டார். எரேமியா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, போதும், எந்த மட்டும் விலகி எரிவாய். கர்த்தர் இதெல்லாம் செய்யும்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? படிங்க. கர்த்தரை விலகி நம்முடைய வழியில போயிட்டு இருக்கிறோம். எந்த மட்டும் விலகி, கர்த்தரை விலகி நாம் இருக்கிறோம். நம்ம கர்த்தரை விலகி இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் கட்டப்பட முடியாது. நம்மள காயில கட்ட முடியாது இல்லையா? ஹாஸ்பிட்டல் போனா தானே என்ன வேணும்? வைத்தியம் பார்ப்பாங்க. அப்ப நம்ம எங்க போகணும்? கர்த்தர் போனா தானே அவர் என்ன பண்ணுவாரு? காயத்தை கட்டுவார், குணமாக்குவார். நம்மளோட காயம் அதிகமா இருக்கிறது, வியாதி இருக்கிறது, நோய் இருக்குது, எல்லாமே இருக்குது, மக்கள் இருக்குது, பாவம் எல்லாமே இருக்குது. தேவனிடத்துல போனா தான் கர்த்தர் அதை மன்னிப்பார், காயங்களை கட்டுவார், குணமாக்குவார். அப்ப நம்ம எங்க போறது இல்ல, அவரை விட்டு விலகி திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, என் மகளே அப்படிங்கிறாரு, நீ ஏன் இன்னும் விலகி சுத்திக்கிட்டு இருக்கிற? உன் காயம் கட்டாப்படியாம இருக்கிறதே, நீ குணமாகாம இருக்கிற, நீ புலம்பிக் கொண்டிருக்கிற, உன் கண்ணீர் துடைச்சிட்டு இருக்க ஆள் இல்ல, கண்ணீரோட நீ புலம்பிக் கொண்டு திரிஞ்சு கொண்டிருக்கிறாய், நீ என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? உனக்கு சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், முன் போல நகரம் கட்டப்படும்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? திரிந்து கொண்டிருக்கிறாய், விலகி திரிகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாய். திரும்பு, இதயத்தை கர்த்தர் பக்கமாக திரும்பு, நீ என்னிடத்துக்கு வா, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் காயங்களை கட்டுவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவாங்க. அவரிடத்துக்கு திரும்பணும். நம்ம யாரு திரும்பி கொண்டிருக்கிறோம்? மனித பார்த்து திரும்பி கொண்டிருக்கிறோம். அங்க கிடைக்கும் அங்கெல்லாம் இல்லை, எங்கேயுமே போக தேவையில்லை. சமூகத்துக்கு வந்து பாருங்க, அவர் உங்க காயங்களை காட்டுவார். ஆமா, நம்முடைய துக்க பாரத்தை மனுஷன் சொன்னோம்னா அவன் கேட்டுக்கொண்டு, இந்த குடும்பத்துக்கு இப்படியா, இவங்களுக்கு இப்படியா, நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதிரியா கேவலமாக பேசுவார்கள். அது 10 பேருக்கு போய் சொல்லுவாங்க, 10 பேரு அப்படி மாறி போயிட்டு இருக்காங்க, அந்த பேருக்கே தெரிஞ்சு பேரு இவங்க இப்படியானு. ஆனா கர்த்தர் சொன்னோம்னா அவர் தான் காயம் கட்டுவார், அவர் தான் நமக்கு சமானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சமானத்தை கொடுக்குறது யாரு? அவருதான். எந்த மனுஷனும் யாரு சமாதானம் கொடுக்கவே முடியாது, அது நடக்காது. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை பாருங்க, எல்கான போய் சொல்றான், நான் உனக்கு சமாதானம் கொடுக்குறேன், நல்லா இரு, திருப்தினா உனக்கு 10 பங்கு சாப்பிட, என்ன எச்சா கொடுக்குறேன், நீ 10 பங்கு கொடுத்தாலும் சரி, 50 பங்கு கொடுத்தாலும் சரி, என்னிடத்த இதயத்துல சமாதானம் இல்லை. அவ்வளவு சமாதானம் எங்க கிடைச்சது? தேவ சமூகத்துல எல்லாம் ஊற்றிட்டா இதயத்துல இருந்து. அதுக்கப்புறம் அவ அழகு வேலை இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. அப்புறம் கர்த்தரிடம் திரும்பணும். நமக்கு சமாதானம் வேணும், காயம் கட்டணும், குணமாக்கணும்னு சொல்லி கொண்டு அவரை விட்டு விலகி திரிவதனால நமக்கு ஒரு நன்மையும் இல்லை. திரும்பு, சீர்கெட்டு போன குமாரத்தியே, நீ எந்த மட்டும் நீ கர்த்தரை விலகி நீ திரிஞ்சு கொண்டிருக்கிறாய், திரும்பு, மறுபடியும் உன்னை நான் கட்டு வைப்பேன், உன்னை கட்டு வைப்பேன். நீ கட்டப்படணுமா? தேவ சமூகத்தை திரும்ப. சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு மறுபடியும் கட்ட வைக்க போகிறான்.
அல்லேலூயா. நீ திரும்ப கர்த்தருக்கு பலி செலுத்த முடியாத நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும்னா கர்த்தர் தன் இருதயத்தை திருப்பணும். அவரை விட்டு விலகி திரியக்கூடாது. ஆமா, யார் தெரியும்? எந்த விலங்கு தெரியும்? அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே பழமொழி, தெரியாதா? கழுதைதான் தெரியும், அங்கே இங்க சுத்திக்கிட்டு கோவரி கழுத மாதிரி அப்படியே திரிய வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லேலூயா. தேவனை விட்டு நம்ம விலகி போறதே கழுதை என்று சொல்கிறார். அவர் நம்ம மகளையும் கூப்பிடுறார். சீக்கிட்டு போன குமாரத்தியே, கர்த்தருடைய விலை விட்டு சீக்கிரத்தை நீ போயிட்டியே, நீ திரும்பு, தேவனோட பக்கத்துல நீ திரும்பு. நீ திருப்பப்படும் போது உன்னை மறுபடியும் அவர் கட்ட வைப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு எது வேணாலும் நம்ம தேவை எங்க இருக்குதோ அங்கதான் போகணும். அல்லேலூயா. ஒரு டேப்லெட் வாங்கணும், எங்க போகணும்? மளிகை கடைக்கு போகணுமா? எங்க போகணும்? மெடிக்கலுக்கு போகணும். ஆமா, ஸ்கூலுக்கு போகணும். எங்க போகணும்? ஸ்கூலுக்கு போகணும். எந்தெந்த இடத்துக்கு நமக்கு தேவை நம்ம அங்கங்கதான் போகணும். ஸ்கூலுக்கு போற பேக்கு நேரா ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போனா போக முடியுமா? போலாமா? அங்க போய் போக முடியாது. ஊசி போறன்ட்டு டேப்லெட்டை கொண்டு ஜிஹெச் வந்து நேரா அப்படி ஸ்கூலுக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்ப நாம மட்டும் ஏன் அப்படி போயிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு தேவைகள் என்ன? காயம் கட்டணும், சமாதானம் வேணும், கண்ணீர் பிரச்சனை எல்லாம் துக்கத்தை மாற்றுவதற்கு தேவ சமூகத்துல கர்த்தரிடத்துக்கு வரணும். நாம அப்படி வரதே இல்லை. மெடிக்கலுக்கு போக சொன்னா ஸ்கூலுக்கு போறது, ஸ்கூலுக்கு போக சொன்னா ஜிஹெச்சுக்கு போறது, ஜிஹெச்சுக்கு போக சொன்னா பஸ் ஸ்டாண்டு போறது. இப்படி சுத்திட்டு வந்தா எப்படி என்ன கிடைக்கும் நமக்கு? ஒண்ணுமே கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம இடத்துக்கு என்ன வேணுமோ அங்கதான் போகணும். நம்ம இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிறார். இனி இல்லாம உங்களுக்கு வேற தேவைகள் உண்டா இருக்க வேண்டாம். இனி இல்லாம உங்களுக்கு வேற முகங்கள் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு சிபிஆர் கொடுக்கிறார். அவர் தான் நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறார். அவர் விட்டு விலகி போனோம்னா சுவாசம் நமக்கு இருக்காது. அல்லேலூயா. ஆமா, சுவாசத்தை கொடுக்குறது அவரு தான். அதனாலதான் என்னோட முகத்துக்கு முன்பாக நீங்க வாங்க சொல்றாரு. அல்லேலூயா. அவர் விட்டு விலகி போனா சுவாசம் நமக்கு இருக்காது. சுவாசம் என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்காது. சமானம் இருக்காது, எதுவுமே இருக்காது, காத்து கூட இருக்காது, எல்லாம் போயிடும். அவர் விட்டு விலகி போனோம்னா பிணமா தான் இருக்கும். இல்லையா? ஆவிக்குரிய பிணம், பூமிக்குரிய பிணம், எதுவுமே இருக்காது. கட்ட இவன் உயிரோடு இருந்து எப்படி இருக்கிறான்? செத்தவனை போலதான் இருக்கிறான். ஆமா, போன எப்படி இருக்கும்? நடக்குமா, பேசுமா, எதுவுமே பண்ண. அந்த மாதிரிதான் நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் இருக்கும். எப்போ அவனுக்கு ஜீவன் சுவாசம் வருதோ அப்ப எல்லாமே நடக்கும். அதே மாதிரிதான் தேவனுடைய சமூகத்தை எப்ப நம்ம போய் கிட்டி சேர்றோமோ அப்ப கர்த்தர் நம்மளை மறுபடியும் நம்மளை கட்ட வைப்பார். அல்லேலூயா. நீ மீண்டுமாய் கட்டுப்படுவாய். தேவனுக்கு பலி செலுத்த முடியாது, நீ கட்டப்படணும். அப்படி கட்டப்பட்டாதான் நீ மறுபடியும் உன்னை கட்ட வைப்பார். அல்லேலூயா. ரெண்டுக்கு கனெக்ஷன் இருக்கு. நீ முதல்ல நின்னுமா, நீ முதல்ல கட்டப்படுவாய். நீ முதல்ல கட்டணும். நீ கட்டப்படும் போது, தேவனுக்கு பலி செலுத்தும் போது அவர் மறுபடியும் உன்னை கட்டு வைப்பார். நீ பலி செலுத்தும் போது மற்ற காரியங்கள் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்து விடும். அல்லேலூயா. நம்ம யாருங்க? நீங்கள் நான் யாரு? நீங்க நானு. அப்படியா? ஆசாரியர்கள். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்துல ஆசாரியர்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும். மற்றவங்க எங்க இருக்கணும்? வெளியே இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றையும் திரை சிலை எல்லாத்தையும் கிழித்து வெட்டி எல்லாரும் உள்ள போக முடியாத, எல்லா தேவனை தொழுது கொள்ள முடியாத ஆசாரிய கட்டமா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளும் ஆசிரியர்கள் எப்போ வேணா ஆலயத்துக்குள்ள போலாம் வரலாம், எப்போ வேணாலும். ஆனா பலி மட்டும் செலுத்த மாட்டோம். ஆசிரியருடைய வேலையே பலி செலுத்துறதுதான். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் உங்களை ஆசிரியராக கட்டப்பட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ கட்ட வைப்பாய்.
நீங்க பலி செலுத்தி பாருங்க கர்த்தருக்கு. நீங்க பலி செலுத்தும் போது கர்த்தர் மறுபடியும் மீண்டும் உங்களை கட்டுவைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48, 49. அல்லேலூயா. ஒரு வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆழமா என்ன பண்ணணும்? அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் போட்டா தான் என்ன ஆகும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், எந்த காரியம் வந்தாலும், மோதினாலும் அது அசைக்கப்படுவதில்லை. இல்லையா? எனக்கு முன்பாக யாரை வச்சிருக்கிறேன்? கர்த்தரை வச்சிருக்கிறதுனால நான் ஒரு நூலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்ப நம்மளோட அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது? ஒரு பில்டிங் கட்டணும்னா அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். நம்ம விசுவாசிக்கிற பில்டிங் கட்டுறோம், ஆவிக்குரிய பில்டிங் கட்டுறோம். நம்ம அஸ்திபாரம் யாரு மேல இருக்கிறது? கண்மலையாக இயேசு கிறிஸ்துவ நம்ம அஸ்திபாரம் போட்டோம்னா நாம ஸ்ட்ராங்கா இருக்கும். பில்டிங்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் நம்ம அடிக்கடி தொய்ந்து போறோம்? இனி தொய்தொழிவு சொல்லியிருக்கிறது வார்த்தை. நம்ம அடிக்கடி தொய்ந்து போறோம், ஓஞ்சி போறோம், தோஞ்சு போறோம், தேஞ்சு போறோம், எல்லாமே போறோம். என்ன காரணம்? அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்ல. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்ல. விசுவாசிங்கிற அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த விசுவாசிங்கிற அஸ்திபாரம் யாரு மேல போடணும்? இயேசு மேல போடணும். அப்போதான் அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? ஸ்ட்ராங்கா இருக்கும். 49 படிங்க. பாருங்க, அஸ்திபாரம் யார் மேல போட்டிருக்கனால? மண் மேல. மண் மேல போட்டனால மண்ணுல கட்டி வைக்கிறாங்க. எப்படி இருக்கிறான் பாத்தீங்களா? அப்படிதான் இருக்கிறான். நீரோட்டம் வரும், பெருங்காற்று வரும், பெருமழை வரும், எல்லாமே வரும். பிரச்சனை வரும், கடன் வரும், எல்லாமே வரும், நோய் வரும். எப்படி இருக்குது? அவ்வளவுதான், எல்லாமே இடிஞ்சு போயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க தான் உங்களை மீண்டும் கர்த்தர் மோடி கட்ட போகிறார். அல்லேலூயா, ஆமா. எல்லாம் இடிஞ்சு போச்சு. இப்போ நீரோட்டம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, நோய் வந்துச்சு, சமாதானம் இல்லை, துக்கம், கண்டு எல்லாம் வீட்டு மேல மோதி இடிந்து விருச்சு. ஆசீர்வாதம் இல்லை, இடிஞ்சிருச்சு. நன்மை இல்லை, எல்லாம் இடிஞ்சு எப்படி இருக்குதுப்பா? மண்மேடா இருக்குது. கர்த்தர் பார்க்கிறார். மறுபடியும் நான் உன்னை கட்ட வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அப்படிமா உன்னை கட்ட வைப்பேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அல்லேலூயா. இப்ப நம்மளோட ஆத்மா எப்படி இருந்தது முன்னாடி? விடாயத்து ஆத்மா. விடாயத்துல என்னங்க? அப்படியே தண்ணி போல, அப்படியே இனி என்ன அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இறுதியம் என்னாச்சு? அப்படியே ஆத்மா போயிடுச்சு, விடாயத்தை போயிடுச்சு. சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு சொல்ல தெரியுமா? தண்ணி விட்டுருச்சு, அவ்வளவுதான் அப்படிங்களா? அந்த மாதிரி ஆத்மா போயிருச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? படிங்க மாண்டி மீண்டுமாக பாருங்க, அந்த ஆத்மாவை கர்த்தர் என்ன பண்ணாமா? சம்பூர்ணமடை பண்ணுகிறார். எல்லா தொய்ந்த ஆத்மையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அவர் தொய்ந்த ஆத்மாவை கர்த்தர் நிரப்ப போகிறார். இனி தொய்ந்து போவது இல்லை. அல்லேலூயா. கடைசியாக எரேமியா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். பாருங்க, ஃபர்ஸ்ட் யாருங்க இடிச்சது? கட்டுனதெல்லாம் யாரு? யார் இடிச்சது? யாரு இடிச்சது போட்டது? ஃபர்ஸ்ட் மறுபடிங்க. யாரு? இப்படி நான் பிடுங்கவும்
இடிக்கவும், நிர்மூலமாக்கவும், அழிக்கவும், தீங்கு செய்யவும் அவங்க பேரில் பாருங்க. இப்ப யாரு இடிச்சது? யாரு பிடினது? யார் நிர்மூலமாக்குனது? பக்கத்துக்காரனா? வீட்டுக்காரனா? யாரு? படிச்சீங்க? யாரு யார் செய்யறதெல்லாம்? அவர் தான் செஞ்சார். இடிச்சது யாரு? அவரு தான். பிடுங்கினது யாரு? அவரு தான். நிர்மூலமாக்குனது யாரு? அவரு தான். எப்படி இதெல்லாம் செய்யணும் ஒரு ஜாக்கிரதை இருந்தாரோ, இதெல்லாம் நம்மளுக்கு செய்வேன். ஏன் செய்வோம் அப்படின்னா, நம்ம வழிவிட்டு திரும்பி போய் திரிஞ்சு கொண்டதுனாலே, சீக்கிட்டு போயிருந்ததுனால அவரு தான் பிடுங்கினார், அவரு தான் இடிச்சார், அவரு தான் நிர்மூலமாக்கினார். இதெல்லாம் செய்யறதுக்கு அவர் கவனமா ஜாக்கிரதை இருந்தாரோ, அதே போல படிங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? புரியலையா இருக்கும் பாருங்க. அவர் சொல்றத பாருங்க. நான் எப்படி நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கி ஜாக்கிரதையா இருந்தனோ, அது அதே மாதிரி திரும்ப நான் உங்களை கட்டுறதற்கு படிங்க படிங்க வார்த்தை நல்லா. பாருங்க, எப்படி இடிக்கவும் பிடுங்கவும் ஜாக்கிரதை இருந்தனோ, அப்படியே அதே மாதிரி நான் உங்களை கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா? ஆண்டவர் பாத்தீங்களா? கிள்ளி வச்சுட்டு என்ன பண்றாரு? நம்ம ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தினாலும் நம்முடைய பாவத்தின் மீதாலும் கர்த்தர் என்ன இடித்தார், பிடுங்கினார், நிர்மூலமாக்கினார். ஆனால் இரக்கம் வைத்து எல்லா அக்கிரமத்தி பாவங்களை மன்னித்து மீண்டுமாக எப்படி இடிப்பதற்கு பிடுவதற்கு ஜாக்கிரதையா இருந்தாரோ, அதை திரும்பவும் செய்வதற்கும் ஜாக்கிரதையா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு துளி கூட அது கட்டும் போது மறுபடியும் இடியக்கூடாது என்று சொல்லி ஜாக்கிரதையா இருக்கிறாராமா. அல்லேலூயா. உங்களுக்கு செய்யணுமா, அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறாராமா கட்டுறதுக்கு. அந்த வார்த்தை மட்டும் மறுபடியும் படிக்கல, நல்லா இருக்குது பார்த்து மட்டும். அப்படியே பாருங்க, அப்படியே உங்களுக்கு கட்டுறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறாரு. பாருங்க, நாட்டை எப்படி பிடுங்கினாரோ திரும்ப என்ன நட்டி வைக்கிறாரு. நட்டி வைக்கிறதுக்கு அது ஜாக்கிரதையா இருக்கிறாரு. அவரே சொல்லுகிறார், அவரு பேர்ல உங்களுக்கு கட்டப்படுறதும் நடுவதும் ஜாக்கிரதா இருப்பேன். ஒரு துளி கூட நான் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். இல்லையா? ஜாக்கிரதா இருப்பேன். கட்டடம் கட்டும் போது அது சமமா இருக்கிறதுக்கு என்ன மட்டக்கோலாம்? ஆமா, அதான் கட்டி முடிச்சிருவாங்க. ஒண்ணு செங்கல் வெளியே அப்படியே விழுந்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது, பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அவன் பாருங்க, அவங்க கட்டுறவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, நல்ல பெரிய அளவு எடுத்து மேல கீழே வைக்கணுவாங்க, சமமாக்குவாங்க கட்டும்போது. அந்த மாதிரி சமமாக்குவாங்க, ஜாக்கிரதையா இருப்பாங்க. இல்லை அப்படியே கட்டிட்டு போயிடுவாங்களா? பாதி வெளியே பாதி உள்ள சிமெண்ட் போடும்போது அப்படியே எப்படி மாதிரி இருக்கும், கொஞ்சம் துண்டு மாதிரியா இருக்கும்ல. அப்ப என்ன அவங்க உடனே ஒரு மட்டக்கோள் எடுத்து ஒரே சமமா இருக்கு அவங்க இருப்பாங்க. இல்லை அப்படியே விட்டுட்டு போலான்னு போவாங்களா? போக மாட்டாங்க. அவங்களே அப்படி மட்டக்கோள் எடுத்து சமமான ஜாக்கிரதையா இருக்கிறாங்கன்னா, வானத்தை பூமி உண்டாக நம்மளை கர்த்தர் எப்படி நட்டவும் திரும்ப கட்டவும் ஜாக்கிரதையா இருப்பா. அல்லேலூயா. ஆமென். மனுஷனோட கண்கள் கூட கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். எப்படி வீடு கட்டினாலும் கொஞ்சமாவது சைட்ல கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும், கரெக்டா இருக்காது. ஆனா அவர் ஜாக்கிரதா இருக்குன்னு சொல்றீங்க. பாருங்க, மாண்டவர் நான் ஜாக்கிரதா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு என்ன பண்ணணும்? நம்ம அஸ்திபார் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அவர் வழிவிட்டு திரிஞ்ச கூடாது, அங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்க கூடாது. தேவ சமூகத்துக்கு அவரு திரும்பி வரணும். அப்படி வரும்போது கர்த்தர் நம்மளை மறுபடியும் நம்மளை காட்டு வைப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு பலி செலுத்த முடியாத நம்மளை பரிசுத்த ஆசை கூட்டமா நம்மளை கட்டுப்பட்ட வரையில் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, மறுபடியும் உன்னை கட்டு வைப்பே, நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. மினிமா வாசிக்கலாம். எரேமியா 31 அதிகாரம் அவருடைய 4-5 வசனம்.
பாருங்க, மேல சொன்ன வார்த்தை மறுபடியும் உன்னை கட்டி வைப்பே, நீ கட்டப்படுவாய். இதான் பார்த்தோம். ஆனா அடுத்து பார்க்காத நிறைய ஆண்ட சொல்றாரு. படிங்க, தொடர்ந்து படிங்க. மறுபடியும் மேல வாக்கியத்தோடும் அல்லேலூயா. இது என்னங்குது? என்ன சொல்லுங்க? மேல வாக்கியத்தோடு கூட்டத்தோடு நீ புறப்படுவ. என்னது? கல்யாணம் உருவமா? படிங்க படிங்க. பாருங்க, பரலோகம். அல்லேலூயா. ஆமா, மறுபடியும் அந்த கூட்டத்துல சேர்ப்பதற்கு கர்த்தர் கட்ட போகிறார். அல்லேலூயா. ஆமா, இங்க இல்ல, அங்க மறுபடியும் உன்னை அந்த கூட்டத்தோட நீ சேர்ந்து ஆடல பாடலோடு கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஆராதிப்பதற்கு அந்த கூட்டத்தோட நீ சேர்ந்து வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பாக்கியம் பாத்தீங்களா? ஆமா. பாருங்க, மறுபடியும் நல்ல ஒரு ஆசீர்வாதம். திராட்சை தோட்டங்கிறது ஒரு ஆசீர்வாதம். நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. படிங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்ம குடும்ப பிள்ளைகளும் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தர போகிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, மறுபடியும் கட்டப்படும் போது பாத்தீங்களா இப்படி ஆசீர்வாதம். திராட்சை தோட்டங்கள் நட்டி அதுல நீங்க என்ன நினைப்பீங்க? அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இல்லையா? அதற்கு நம்ம அங்கேயும் அலைஞ்ச தெரியாம தேவோட சமூகத்துல இருந்து நாம மறுபடியும் அவருக்கு என்னணுமா? பலி செலுத்தணும். அதற்காகத்தான் நீங்கள் ஆசிரியை கூட்டப்பட்டு நீங்கள் வருகிற அஸ்திபாரம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அஸ்திபாரம் கண்மலை இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் போடப்படும் போது இந்த காரியம் எல்லாம் மறுபடியும் நடக்கும். அல்லேலூயா. நம்ம அஸ்திபாரம் மண்ணில் மேல் கட்டதுனால நம்ம எல்லாம் என்னாச்சு? விழுந்துருச்சு. இடிக்கப்பட்டதால கட்டிடம் இடிக்கப்பட்டதால எல்லா காயும் கட்டிடம் மறுபடியும் கட்ட வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் உன்னை கட்டு வைப்பே, நீ கட்டப்படுவாய். எல்லாம் எழுந்து நிற்கிறோம்.